அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை மாவை வச்சு எப்படி புசு புசுன்னு பூரி செய்கிறதுந்தாங்க. நிறைய பேர் வந்து நான் நல்லா தான் மாவு பிணையிறேன், ஆனால் எனக்கு பூரி வந்து உப்பலாவே வரமாட்டேக்கு, புசு புசுனே வரமாட்டேக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ பூரிக்கு எப்படி மாவு பிணையிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சலிக்கிறதா இருந்தால் நீங்கள் சலிச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா இலக்கமாக இருக்கணும். இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிட்டு லாஸ்ட்டாக எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் நல்லா அடித்து பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கறனால நல்லா ஊறி வந்தால் தான் பூரி வந்து நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. நான் வந்து கிழங்கு செய்கிற வரைக்குமே இந்த மாவை ஊற வைக்க போகிறேன். கிழங்கு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை சீவிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. சின்ன சின்ன உருண்டைகளாக பூரிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படியே போதும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. எங்களுக்கு பெரிய குடும்பம், இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும்னிங்கன்னா 2 ஸ்பூன் கடலை மாவை கரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா அப்படியே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக கிடச்சிரும். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஊறி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம மாவு வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பூரிக்கு தேய்க்கும் போது ரொம்ப நைஸாக தேய்ச்சிங்கன்னா பூரி வந்து அப்பளப்பளமாக தான் வரும், புஸ்ஸுன்னு வராது. கொஞ்சம் கனமாக தேய்ச்சிங்கன்னா தான் பூரி நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். நம்ம ரவை சேர்த்துக்கிறதுனால மொறு மொறுன்னு அப்படியே நிற்கும். சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நல்லா கலராகவும் இருக்கும். அதே போல் தொடுமாவும் நிறையா தொட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு பூரி வந்து நல்லா புசுன்னு உப்பி வரும். எண்ணெய் வந்து கொஞ்சம் கருப்பாக கீழே வந்து கப்பி சேரஞ்சிடும். அதனால் தொடுமாவு கொஞ்சமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ பூரி எல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே தேய்ச்சி எண்ணெயிலே போட்டு எடுக்கலாம். பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு 4-5 உருண்டைகள் வந்து தேய்ச்சி வச்சுட்டு நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பூரி எப்படி புசு புசுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரியே எல்லா மாவையும் தேய்ச்சி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பூரிக்கு ரொம்ப நைஸாக தேய்க்காமல் கொஞ்சம் கனமாக தேய்ச்சி சுட்டு எடுங்க. இது போல் கரண்டி வச்சு அமுக்கி விட்டு எடுங்க. பார்த்தீங்களா, முதல் பூரிலேருந்து கடைசி பூரி வரைக்கும் நான் சுட்டு வச்சுருக்கேன். ஒரு பூரி கூட அமுங்கலை. எவ்வளோ அழகாக புசு புசுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், பிடிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பூரி செட்டு ரெடி பண்ணிடலாமா? கீழே ஒரு பூரியை வைக்கலாம், அது மேலே கிழங்கு வைக்கலாம், மேலே ஒரு பூரியை வச்சு மூடிட்டோன்னா அவ்வளோதான், பூரி செட் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க.